இருக்கட்டும். இதெல்லாம் லௌகிக்கம். இதெல்லாம் என்னென்னா இதை பார்த்தா என்னென்னா நம்ம நிறைவு குறைஞ்சி போய்டுறதான்னா அங்கே தான் வேதாந்தம் வேலை செய்யுது. இதெல்லாம் மாயா சக்தி. ஒரு நாள் காவேரியில் அப்படி போச்சு ஜலம். இப்போ சொல்லின்னு இருக்கா இன்னும் 100 இயர்ஸில் கங்கையே வத்திடுங்கிறான். கங்கை எவ்வளோ போயின்னு இருக்கு. கங்கை வத்திடும்னு சொன்னால் நம்ப கூட முடியல. ஆனால் இப்போ இருக்கிற நேச்சுரல் இந்த இயற்கையினுடைய கண்டிஷன்லாம் பார்த்தா கங்கை வத்தி போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு சொல்கிறான். பிரம்மபுத்திரா எவ்வளோ பெரிய ரிவர். இப்படிலாம் நதி இருக்குன்னே நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. அதுக்கு பிஸ்ஸா தான் தெரியும். அதுதான் சாப்பிட தெரியும். நம்மளும் அதை ஆசையாக வளர்த்து வச்சுருக்கோம். நதியினுடைய பிரபாவத்தை பற்றி எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். அகம் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். பயப்படாதீங்க. ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கார். நீ இருக்கிறாய், நான் இருக்கிறேன், நானும் புலம்புபவனாக இருக்கிறேன். நான் ஒரு புலம்பானந்தா, நீ என்ன காட்டிலையும் புலம்பானந்தா. எல்லாம் அவனுக்கு. உனக்கு என்ன தேசை? சனி தேசை. அவனுக்கு என்ன தேசை? ராகு தேசை. ஆகும் ராகு தசையை, நான் ராகு தசையை உடையவனாக இருக்கிறேன். இவன்கிட்ட போய் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சொன்னால் விடுபடுமா என்ன? ராகுவாவது தசையாவது. ராகுவும் பிரம்மந்தான், கேதுவும் பிரம்மந்தான், சனியும் பிரம்மந்தான். இது ரொம்ப எளிமையானது இந்த ஞானம். நிறைய பேர் இது ரொம்ப கடின மாதிரி காமிச்சு எல்லாரும் பிரமிச்சு போயிருக்கான். சீக்கிரம் முடிச்சுடுவேன், கவலைப்படாங்க. எப்போ முடிப்பேனோன்னு நினச்சிக்காங்க. அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மங்கிற சப்தத்துக்கு பெருசுன்னு அர்த்தம். பிருகத்தமத்வா, அதாவது எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெருசு. அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால், பிரம்ம சப்தத்துக்கு இங்கிலீஷில் சொன்னால் அப்சல்யூட். ஐ ஆம் அப்சல்யூட், யூ ஆர் அப்சல்யூட், எவ்ரிதிங் இஸ் அப்சல்யூட். சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் நிரதிசயம். இந்த நிரதிசயம்னா ஒப்பு உயர்வு அற்றது. பிரம்ம சப்தத்துக்கு பிருகத்துனா பெருசு. ஆனால் பிருகத்தமன்னா பிருகத்து, பிருகத்தரஹா, பிருகத்தமஹா. பிருகத்துனா பெருசு, பிருகத்தரஹான்னா கொஞ்சம் பெருசு, கம்பேரிட்டிவ் டிகிரி. பிருகத்தமஹான்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆக இந்த பிருகத்தமத்வாத் பிரம்ம, அப்படிதான் சங்கர பாஷ்யத்தில் இருக்கு. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதங்குஹாயாம் பரமே வ்யோமன். இதை படிக்கிறதுக்கு தான் சந்நியாசம் வாங்கிக்கிறோம். கர்மணா அமிர்தத்வம்னா ஆனசுஹு. கர்மத்தினால மனசாந்தி வராது. வேதம் சொல்கிறது. நீ எத்தனை அதிருத்ரம் பண்ணாலும் சரி, எத்தனை கோட்டி அர்ச்சனை பண்ணாலும் சரி, எத்தனை அகண்டநாம ஜபம் பண்ணினாலும் சரி, குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன பஜதின முக்திம் ஜென்ம சதேன. நான் சொல்லலை, ஆச்சாரியால் சொல்லிருக்கார். நீ கோமுக்கிலிருந்து கங்கா சாகர் வரைக்கும் பாத யாத்திரையாக போனாலும் சரி, குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம், எல்லா விரதமும் இருக்குது. ஏகப்பட்ட விரதம். சித்திர மாதம் வந்தால் சித்ரா பௌர்ணமி விரதம், சித்திரகுப்த விரதம், வைகாசி மாதம் வந்தால் விசாக விரதம், ஆனி மாதம் ஆடி மாதம், எல்லா மாதம் விரதம் இருக்குது. விரத பரிபாலனம் அதவா தானம். உன் சொத்தை அத்தனை நீ தானம் பண்ணினாலும் உனக்கு மோட்சம் கிடைக்காது. எல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னு தெரியணும். அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறதுனா உன் மனசு சுத்தத்துக்கு தான் இந்த கர்மாக்கள்லாம். கர்மணா அமிர்தத்வம் நானசுஹு
தனேன அமிர்தத்வம்னா ஆனசு பிரஜையா. எத்தனை குழந்தைகள் எத்தனை மனுஷா நமக்கு இருந்தாலும் நிம்மதி வராது. கர்ம தியாகேன தன தியாகேன பிரஜா தியாகேன ஏகே யாரோ ஒருத்தந்தான் மோட்சத்தை அடையிறான். புரிஞ்சுக்கிறது. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. கிருஷ்ணரே சொல்றார் பகவோ ஞான தபசாங்கிற. நம்ம அதை அடைய முடியுங்கிற அந்த எண்ணம் வரணும். ஐ கேன் அப்படிங்கிறான். ஐ கேன் ஃபார் வாட்? ஐ கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பண்ணிடுவேன். ஐ கேன் நான் பண்ணிட முடியும்னா எதுலன்னா நிறைய பணம் சம்பாதிச்சுடுவேன், பங்களா நிறைய கட்டிவிடுவேன். ஐ கேன் ஹாப்பி எனி டைம் வாட் எவர் தி கண்டிஷன் எவனா சொல்கிறானோ? ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்க. நான் எந்த மாதிரி சிச்சுவேஷனாக இருந்தாலும் நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன், இன்னர் லீஷர்லினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஐ கேன் ஏர்ன், ஐ கேன் ஒர்க், ஐ கேன் என்ஜாய், அதுதான் சொல்ல முடியும். ஐ கேன் டூ மகா கும்பாபிஷேகம், என்ன வேணாலும் சொல்கிறான். ஐ கேன் பீஸ்ஃபுல்லி லிவ் வாட் எவர் தி சிச்சுவேஷன் கண்டிஷன் சொல்ல தெரியறதான்னா அது என்னைக்கு சொல்கிறானோ அன்னைக்கு தான் இந்த ஜென்மா சாஃபல்யம், பிறவி பயன் உள்ளது. அதைத்தான் உபதேசம் பண்ணிருக்கார் ஆச்சாரியார். திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தேன்னா எல்லா உபனிஷத் பாஷ்யங்கள், கீதா பாஷ்யம் எல்லாம் அதைத்தான் சொல்லித்தருது. இப்போ அகம் பிரம்மாஸ்மியை பற்றி சொல்கிற போது நம்ம எல்லாரும் இங்கே பாருங்க, நான் இப்போ இதை சொல்லி முடிக்க போகிறேன். இப்போ அகம் அகம் விஷயோஸ்மி, அகம் புத்ரோஸ்மி, அகம் குருஹோஸ்மி. இந்த வீடு மேலே எத்தனை பேருக்கு அபிமானம் இருக்குது? எனக்கு இந்த வீட்டை விட்டுட்டு போகவே மனசு இல்லைன்னா, நீ விட்டுட்டு போகிறது என்ன, அதை விட்டு நீ போயாகணும். இல்லை எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்தில் இருந்ததுன்னா, உங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்தில் நீ இல்லை, உன் பேரனோட பேரங்காலத்தில் நீ இருக்க போகிறதில்ல, என்னதுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ அபிமானம்னா? சுவாமிகளே உங்களுக்கு தெரியாதுன்னா, ஆமாம் எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இது தெரிஞ்சு என்ன ஆகணும்? உனக்கு நீ சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க. அபிமானத்துலேயும் ஒரு நியாயம் வேணும். ஓவர் அபிமானம் எல்லாம் ப்ராப்ளம். எதுக்குன்னா இந்த அகம் நிறைய, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு உடம்பை கூட பார்த்துக்க மாட்டேங்கிறா, ஹெல்த்தை கூட யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த 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 விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி விடுங்க. எனக்கு இந்த வீட்டை காப்பாற்றணும், இந்த சொத்து வரி கட்டுறதுக்கே நிறைய பேர் சம்பாதிக்கிறான். அதனால் இந்த வீட்டை காப்பாற்றணும், இவாளுக்கு செஞ்சு போடணும், என் பொண்ணுக்கு அவளுக்கு என் பெரிய பொண்ணுக்கு 500 பவுன் பண்ணி போட்டேன், ரெண்டாவது பொண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணணும், இல்லாட்டி பிரச்சனை வந்துடும். இதுக்காவா ஜென்மா எடுத்தோம்? உங்களுக்கெல்லாம் தோணும், ஏன் சுவாமி இப்படிலாம் பேசுகிறார், பைத்தியம் பிடிச்சிடுதான்னு. யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? வள்ளுவர் சொன்னார், சபையில் பயப்படாமல் சொல்லுன்னார். அவை அஞ்சாமை. பயப்படாமல் சத்தியத்தை சொல்லு. ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி. பொய் சொல்லுவோமா வேதம்? அனுர்தாத் சத்தியமுபைமி மானுஷாத் தைவ்யமுபைமி தெய்வீம் வாச்சம் யச்சாமி. இது நல்ல பொருத்தமான மந்திரம். இப்போ நான் சொன்னது வேதத்தில் ஒரு அழகான பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைன்னா, பொய்யிலிருந்து நான் உண்மைக்கு போவேனாக. அனுர்தாத்து சத்தியம் உபைமி. அனுர்த்தத்திலிருந்து நான் சத்தியத்துக்கு போகணும். மானுஷாத்து தெய்வம் உபைமி. நல்லா கவனிங்கோ, மனிதத்தன்மையிலிருந்து நான் தெய்வத்தன்மைக்கு செல்வேனாக. அதுக்கு என்ன சோர்ஸ்னா வேதம். தெய்வீம் வாச்சம் யச்சாமி. அந்த தெய்வத்தினுடைய வாக்குகளை நான் விரும்புகிறேன். ஆக அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற போது நான் மாத்திரம் பிரம்மன் இல்லை, எல்லாம் சர்வம் பிரம்மமயம். எல்லாம் உடம்பு இருந்தாலும் இப்போ இங்கே எல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், எத்தனையோ ஃபேன் ஓடுறது.
ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கலாம். ஒரு ஃபேன் சின்னதாக ஓடுறது, ஒரு ஃபேன் பெருசாக ஓடுறது, ஒரு ஃபேன் டடப்படான்னு சத்தம் போடுறது வச்சுக்கிறோமே. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஒரே ஒரு பவர் தான் இருக்குது. என்னது? எலக்ட்ரிசிட்டி. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா? எலக்ட்ரிசிட்டி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உண்டோ? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? மோக்ஷம், சத்யோ முக்தி. எலக்ட்ரிசிட்டி இருக்குங்கிற ஞானம் போருமா? எலக்ட்ரிசிட்டியை அனுபவிக்கணுமா? வேணா வாங்கோ எல்லாரும் அதை எடுத்து ஆளுக்கு ஒரு ஒயரை பிடிச்சிக்கோ, அப்போவே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். எதுக்கு சொல்கிறேன்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அதுக்கு பேர் தான் பிரம்மம். புரியுறதோ? எல்லாருக்குள்ளேயும் அந்த நான் ஒன்று இருந்துருக்கு, கான்ஷியஸாக இருக்கும். நான் அப்படின்னு கான்ஷியஸ். ஆம் ஐ கான்ஷியஸ்? கான்ஷியஸ் தான். ஆனால் என்னவா இருக்குன்னு 1000 ப்ராப்ளத்தை சொல்லின்னு உட்காந்துருக்கும். சாஸ்திரம் சொல்கிறது எல்லாம் உன்னுடைய இமேஜினேஷன், சூப்பர் இம்போசிஷன். நீ நித்திய சுத்த புத்த. அதுதான் ஆச்சாரியர் திரும்ப திரும்ப சொல்கிறார். என்னது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த தைத்திரிய உபனிஷத் சொல்லுவேள். என்னது? எதாஹ்ய என்னது? கோஹ்யேவான்யாத் கஃப் பிராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் ஏஷ ஹேவ ஆனந்தயாதி யதாஹ்யேவைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அநாத்மே அனிருக்தே அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயம் கதோ பவதி. எல்லாம் சென்டென்சஸ் தான், எல்லாம் சம்ஸ்கிருத வாக்கியங்கள். இந்த சம்ஸ்கிருத வாக்கியங்கள் யாருக்கு புரியும்னா, சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சவனுக்கு புரியும். இங்கிலீஷ் சென்டென்ஸில் இருக்கிற வாக்கியம் இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு புரியும். இந்த மந்திரங்களுக்கெல்லாம் நான் அர்த்தம் சொன்னால் எனக்கு நாள் போராது. ஆக இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நான் நம்ம உடம்போடு நம்மளை சேர்த்துக்கப்படாது. ஐ ஹாவ் பாடி, ஐ ஆம் நாட் பாடி. பாருங்க, இதுக்கு வந்துட்டுருக்கேன். அகம் பிரம்மாஸ்மிக்கு. யூ ஆர் நாட் பாடி, யூ ஹாவ் பாடி. I have money, I am not money. I have family, I am not family. இங்கிலீஷில் தான் சொல்கிறேன். எனக்கு வீடு இருக்கிறது, ஆனால் நான் வீடு அல்ல. இதில் ஒரு அழகை பாருங்க. நம்ம சில சமயம் நம்மளை பற்றியே சொல்கிற போது நம்ம பேசுகிற வழக்கத்தை பாருங்க. சில சமயம் என்ன சொல்கிறோம்? எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறோம். நான் சரியில்லைன்னு சொல்லுவோமா? அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்படியா சுவாமிஜி, உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் சொல்கிறது. நீங்களும் கரெக்டாக சொல்லிட்டேன், நான் சரியில்லைன்னு. நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். என் உடம்பு, என் மனசு. நான் சரியில்லைன்னு சொல்லுவோமா? என் மனசு சரியில்லைன்னு சொல்லுவோமா? மனசு சரியில்லை. நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம், என் மனசு சரியில்லைம்போ. நான் சரியில்லைன்னு சொல்லுவோம், என் புத்தி சரியில்லைன்னு சொல்லுவோமா? என் புத்தி சுவாமிஜி சின்ன வயசில் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ ஒரு மாதிரி. இன்றைக்கே இந்த கிளாஸ் கேட்டவுடனே இன்னொரு மாதிரி ஆயிடுத்து. சொல்லுவோமா மாட்டோமா? பாருங்க, இப்போ நான் சரியில்லைன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் சில சமயம் என்ன சொன்னேன்? நான் சாப்பிட்டாச்சு, நான் தூங்கியாச்சு, நான் குளிச்சாச்சு. நான் குளித்தேன்னா உடம்பு குளிச்சுதா? உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஐயோ இவர் பைத்தியமாக்காமல் போக மாட்டார் போல் இருக்கேன் இன்றைக்கி. பைத்தியமாகிறத, பைத்தியத்தை தெளிய வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப காலமாக பிடிச்ச அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்தா, ரொம்ப நாளாக பிடிச்சிருக்கிற பைத்தியம் இது. இந்த பைத்தியம் போகிறதுக்கு பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குன்னா, அதுவும் கான்ஷியஸ்னஸ் தான். பொன்னம்பலத்துக்குள்ளே சிதம்பரத்துக்குள்ளே பித்தந்தெளிய மருந்தொன்று இருக்குது. அப்போது இப்போ நான் ஐ ஹாவ் பாடி, ஐ ஹாவ் மைண்ட், ஐ ஆம் நாட் மைண்ட், தேர்ஃபோர் டோன்ட் மைண்ட்.
ஐ ஹாவ் மைண்ட், புரியுறதில்ல? ஐ ஹாவ் இன்டலெக்ட், ஐ ஆம் நாட். அப்போ நீ யாரப்பான்னா பாராதி பூதம் நீ அல்லை. நான் பாட்டில், என்னோட பாட்டில், தாய்மார் பாட்டு, பாராதி பூதம் நீ அல்லை, பஞ்சபூதமான உடம்பு நீ இல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் நீ இல்லை. யூ ஹாவ் சென்ஸ் ஆர்கன்ஸ், யூ ஆர் நாட் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஆனால் இது உடம்போடு ஒட்டின்னு இருக்கோமா, அதனால் நமக்கு என்னமோ இதுதான் நான் தோன்றுறது. ஐ ஹாவ்ங்கிற போது ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோமா இல்லையா? எதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம்? பூவையா? பாடியவே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன். ஐ ஹாவ் பாடி, ஐ ஆம் நாட் பாடி. அப்போ என்ன ஆகிடுறது? ஐ ஆம் சப்ஜெக்ட், பாடி ஆப்ஜெக்ட். ஐ ஹாவ் மைண்ட், ஐ ஆம் நாட் மைண்டுங்கிற போது மைண்ட் என்ன ஆகிடுறது? ஆப்ஜெக்ட் ஆகிடுறது. நான் என்ன ஆகிடுறேன்? சப்ஜெக்ட் ஆகிடுறேன். ஐ ஹாவ் இன்டலெக்ட், ஐ ஆம் நாட் இன்டலெக்ட்டுங்கிற போது என்ன ஆகிடுறது? சந்தேகமாக இருக்கா? சுவாமிஜி இது எப்படி பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், புரிஞ்சுண்டா போகிறோம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் அப்படிங்கிற பாருங்க. சில பேர்லாம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி என்னத்துக்கு கத்தணும்னு தோன்றுறது. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பாராதி பூதம் நீ அல்லை. தாய்மானவரோட குரு சொல்லித்தரான், உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான், ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அப்படி குரு சொன்ன உடனே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கு. அப்பா, இதோட என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டா 1000 ப்ராப்ளம். இந்த ஐடென்டிஃபையை விட்டேன். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். இது நாலெட்ஜ், ஞாபகம் வச்சுங்கோ. சிவோகம்ங்கிறத இமேஜினேஷன் இல்லை, ஹியூமன்கிறது தான் இமேஜினேஷன். நிறைய ஒரு நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க, சாஸ்திரத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நான் சாதாரண மனிதன், நான் இறை அனுபவம் பெற ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறான். நான் சாதாரண மனிதன், நான் அந்த இறை அனுபவம், அந்த பேரின்பத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறான். சாஸ்திரம் சொல்கிறது உல்டாவாக சொல்கிற, நீ தப்பாக சொல்கிற. நீ பேரின்ப வடிவம், நீ பரம்பொருள், உன்னை நீ மனிதனாக கருதி கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாய். தயவு செய்து இந்த அறியாமையை நீக்கிவிடு, நீக்கிவிடு. இதைத்தான் ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணார். ஆக அகம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். வேதம் அப்படி தான் சொல்கிறது. ஆனந்தாத்யேவ கல் விமானி பூதானி ஆனந்தே நஜ. எல்லாத்துக்கும் வந்தது. தத்விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரம் உபசசார். இங்கே வந்துதான்னா சைஷா பார்கவி வாருணி வித்யா முடிஞ்சுடுச்சு. ஆக இந்த அபிமானத்தை விடணும். என்ன அபிமானம்னா, நான் உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, இதுக்கெல்லாம் நான் சாட்சியாக இருக்கேன். நான் மாத்திரம் என் உடம்பு மனசுக்கு சாட்சியாக இருக்கிற மாதிரி எல்லாரும் சாட்சியாக இருக்கா. தனித்தனி சாட்சி கிடையாது, ஒரு சாட்சி தான். நம்ம நினச்சின்னு இருக்கோம் இது மாத்திரம். இப்போ நம்ம மைண்டு, நம்ம இன்டலெக்டில் வித்தியாசம் இருக்கலாம், நம்முடைய இன்டலெக்டில் கிரடேஷன் இருக்கலாம், மைண்டில் கிரடேஷன் இருக்கலாம், பாடியில் கிரடேஷன் இருக்கலாம், வெல்த்தில் கிரடேஷன் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் கிரடேஷன் இருக்கலாம். ஆனால் கான்ஷியஸ்னஸில் கிரடேஷன் கிடையாது. இந்த பியூர் கான்ஷியஸ்னஸுக்கு பேர் தான் பிரஜானம் பிரம்ம. பிரஜானம்னு சொன்னால் பியூர் கான்ஷியஸ்னஸ், அதுதான் பிரம்ம. ஒப்புயர்வற்றது, தூய உணர்வே ஒப்புயர்வற்றதுன்னு அர்த்தம். எதுக்கு? பிரஜானம் பிரம்ம. நான் என்னவா இருக்கேன்னா, தூய உணர்வாகிய ஒப்புயர்வற்ற ஏற்றத்தாழ்வற்ற பரம்பொருளாகவே நான் இருக்கிறேன். நான் இந்த உடல் இதுன்னு வரையறுத்து கொள்ளவில்லை. நான் இந்த தேசம், காலம், வஸ்து எல்லாவற்றையும் கடந்தவன். மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். இது கைவல்யோபனிஷத் மந்திரம். என்னிடத்திலேயே இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது, என்னிடத்திலேயே இந்த பிரபஞ்சம் நிலை பெற்றிருக்கிறது,
என்னிடத்திலேயே இந்த பிரபஞ்சம் ஒடுங்குகிறது. நான் இரண்டற்ற பரம்பொருளாக இருக்கிறேன். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு. திருக்குறளை தப்பாக படிச்சுட்டே நினைக்காதீங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சமுத்திரத்தை எடுத்து இங்கே 3 இருக்கு. 3 வேர்டு சொல்கிறேன். கடல், அலைகள், தண்ணீர். எத்தனை பொருள் இருக்கு? கடல், அலைகள், தண்ணீர். இருக்கிறது தண்ணீர் மாத்திரம்தான். கடல் என்பது ஒரு சொல், பொருளற்ற சொல், விவகாரத்துக்காக பொருளற்ற ஒரு சொல். அலைகள் என்பது பொருளற்ற சொல். தண்ணீர் ஒன்றுதான் பொருளுள்ள சொல். பொருளற்ற சொற்கள் அலைகள், கடல் என்ற சொல்லுக்கு இருப்பு இல்லை. தண்ணீர் என்ற சொல்லுக்கு மாத்திரம்தான் இருப்பு இருக்கிறது. அதை போல பிரம்மம், தண்ணீர் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், கடல் இஸ் ஈக்குவல் டு எல்லாம் வல்ல கடவுள், அலைகள் இஸ் ஈக்குவல் டு உயிர்கள், இந்த ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்களும் ஈஸ்வரனும், ஜீவாத்மா அலைகளாகிய ஜீவாத்மாக்களும் கடல் போன்ற கடவுளும் தண்ணீர் என்கின்ற அடிப்படையில், தண்ணீர் என்கின்ற பரபிரம்மத்தின் அடிப்படையில் ஒன்று என்பதுதான் ஆதிசங்கரருடைய உபதேசம். ஆகவே அகம் பிரம்மாஸ்மி, நீங்களும் தத்துவமசி, சர்வம் பிரம்மமயம், ரே ரே சர்வம் பிரம்மமயம். கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம், கிம் பఠனீயம் கிம் அபఠனீயம், சர்வத்திர சதா ஹம்ச தியானம், கர்த்தவியம் போ முக்தி நிதானம். சதாசிவ பிரம்மேந்திராள் பாடின பாட்டு. ஆகையினால இதை உண்மையை தெரிஞ்ச பிறகு, அதாவது புண்ணியமும் பாபமும் பண்ண மாட்டான், புண்ணியமும் பண்ண மாட்டான், எப்பவும் பிரம்ம தியானத்திலேயே இருப்பான்னு சொல்லி. புண்ணியத்தை பண்ணி பாபத்தை ஜெயிக்கணும். இந்த தத்துவத்தை உணர்ந்து புண்ணியத்திலிருந்தும் விடுபடணும். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதனுடைய தத்துவார்த்தங்கள் நமக்கு புரியறதுக்கு பகவத்பாதாள் அனுகிரகம் பண்ணட்டும். பகவத்பாதாள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பகவந்தம் பாதயதி இது பகவத்பாதா, நம்மை இறைவனாக உணரும்படி செய்பவர்னு அர்த்தம். நாம் எல்லோரும் பரம்பொருள் இறைவன் உணரும்படி செய்கிறவர். ஆகவே இதெல்லாம் நாம் விவகாரத்துக்காக சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கோம். உண்மையிலே நாம் எல்லாரும் வேற கிடையாது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாரதியார் பாடியதை உணர்ந்து, நாம் எல்லோரும் பிரம்மஸ்வரூபம் என்பதை உணர்ந்து விவகாரத்திலே ஈஸ்வர பக்தியோடு தர்மத்தை அனுஷ்டானம் செய்து கொண்டு வருங்கால தலைமுறைக்கு இந்த உண்மையை உணர்த்துவதற்கு பகவத்பாதாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் சொல்லி, உங்கள் அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை சொல்லி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறேன். ஹரி ஓம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய், அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய்,
மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். யசிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்கலா தயோஸ் சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம் சர்வதோ ஜெயமங்கலம் சர்வதோ ஜெயமங்கலம்.